சனாதன தர்மம். மகாபாரதம். எந்த மனிதனும் அவனது பாவங்களை மறைக்க முடியாது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை அவனுக்குள் இருக்கும் பரமாத்மாவும் தேவர்களும் காண்கிறார்கள். பக்தி கொண்ட கரையில்லாத மனிதன் தனது ஆடையில் இருக்கும் ஓட்டைகளை மறைப்பதைப் போல நேர்மையானவர்களின் குறைகளை மறைக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் நிச்சயம் முக்தியை அடைவான். பாவம் செய்த ஒரு மனிதன் அதிலிருந்து மீள நினைத்தால் சந்தேகமற அவனது பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அவன் மேகங்களிலிருந்து விடுபட்டு உதிக்கும் சந்திரனைப் போல பிரகாசமானவனாகவும் சுத்தமானவனாகவும் இருப்பான். இருளை விலக்கும் உதயசூரியன் போல தனது பாவங்களிலிருந்து மீள நினைக்கும் மனிதன் அவற்றை கழுவிக்கொள்கிறான். மோகமே பாவங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் மோகத்தின் பயனால் மட்டுமே பாவம் இழைக்கிறார்கள். பொருட்களால் மறைக்கப்பட்டுள்ள கிணறுகளின் வாய் போல பொதுவாக பாவிகள் தங்களை அறம் சார்ந்தவர்களாக வெளியில் காட்டிக்கொள்வார்கள். வெளிப்பார்வைக்கு அவர்கள் தன்னடக்கம் கொண்டவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் தங்களை காட்டிக்கொண்டு தங்கள் வாயினால் அறம் சார்ந்த பேச்சுக்களை அர்த்தமில்லாமல் உதைக்கிறார்கள். உண்மையில் அவர்களிடம் அனைத்துமே காணப்படும். ஆனால் உண்மையான அறம் மட்டும் காணப்படாது. தர்மவியாதனிடமிருந்து வெளிப்பட்ட நீதிமொழிகள். பெரும் ஞானம் கொண்ட அந்தணர் மீண்டும் அந்த வேடனிடம், அறம் சார்ந்த நடத்தையை நான் எப்படி அறிவது? நான் இதை உன்னிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். எனவே ஓ மேன்மையான ஆன்மா கொண்டவனே, அது குறித்த உண்மைகள் அனைத்தையும் எனக்கு சொல் என்று கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்ட வேடன் மறுமொழி கூறினான். ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, வேள்விகள், தானம், துறவு, வேதங்கள், சத்தியம் ஆகிய 5ம் புனிதமானவை. இவை அறம் சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களிடம் என்றும் இருக்கும்.